ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குனாலே எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி, உள்ளி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அது போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா அதை வந்து 4 பிச்சு போட்டுவிடுங்க. அது கூடவே கொஞ்சமாக காயப்பொடியும் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து உள்ளி வந்து 2 பெரிய சைஸ் உள்ளி எடுத்துடுங்க. அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா எல்லாம் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பச்சை மிளகா வந்து போட்டுரும். அதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. அதையும் போட்டு நல்லா வந்து வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுவிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி இது எல்லாமே போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு விட்டுவிடுங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப வந்து இந்த மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்து போகக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ வந்து வேக வச்சுடுது. உப்பு எதுவுமே நான் வந்து போடலை. இப்போ வந்து நம்ம இதை வந்து அந்த மசாலா இருந்தில்ல அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு உப்பு காணாதுன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் 2ஆக கூட போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சு எடுத்துடுங்க. அது வந்து அடியில் வந்து நல்லா வந்து வெந்து அந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் வரும். அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டு எடுத்துக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து உருளைக்கிழங்குல பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், தயிர் சாதம் கூட சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டுவிடுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.